அற்புத கீர்த்தி வேண்டி, ஆனந்த வாழ்க்கை வேண்டி, நற்பொருள் துவிதல் வேண்டி, நலமெல்லாம் பெருக வேண்டி, கற்பகமூர்த்தியானை பொற்பதம் பணிந்து பாரீர், பொய்யில்லை கண்ட உண்மை. உலகெங்கு வாழும் நமது நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜோதிட தகவல் என்ற தலைப்பில் இப்பொழுது உங்கள் ஜாதகத்தில் உச்சம் பெற்ற கிரகங்கள் தரும் யோக பலன்களை இங்கே பதிவு செய்யப்படுகிறது. ஒவ்வொருவருக்கும் ஒரு விதமான லக்னம், ராசி அமையப்பட்டிருக்கும். அதேபோல் உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது ஒரு கிரகம் உச்சம் பெற்றிருக்கிறதா என்பதை பாருங்கள். அப்படி உச்சம் பெற்றிருந்தால் அந்த கிரகங்கள் தசை நடைபெறுகிறதா என்றும் தெரிந்து கொள்ளுங்கள். அல்லது அந்த உச்சம் பெற்ற கிரகத்தின் நட்சத்திரத்தில் வேறு எந்த கிரகங்கள் இருந்தாலும் அதன் தசை நடைபெற்றாலும் அப்பொழுது உங்களுக்கு யோகத்தை தரலாம். ஆனால் உச்சம் பெறும் கிரகங்கள் லக்னத்திற்கு யோகாதிபதி கிரகமாகவும், குறிப்பாக 1, 5, 9 அதிபதியான திரிகோணாதிபதியாகவும், 4, 7, 10 கேந்திராதிபதி கிரகங்களாகவும் இருப்பதுடன் லக்னம் அல்லது ராசிக்கு இந்த கிரகங்கள் 6, 8, 12 மறையாமல் இருக்க வேண்டும் என்பது முக்கியமாகும். அதாவது இந்த உச்சம் பெற்ற கிரகங்கள் உங்களுக்கு யோக தசையை தரும். ஆனால் அந்த கிரகங்கள் முக்கியமாக 1, 5, 9 அதிபதியான திரிகோணாதிபதியோ அல்லது 4, 7, 10 கேந்திராதிபதி கிரகங்களாகவோ இருப்பதுடன் அந்த கிரகங்கள் லக்கணம் அல்லது ராசிக்கு இந்த கிரகங்கள் 6, 8, 12 மறையாமல் இருக்க வேண்டும் என்பது ரொம்ப முக்கியம். இப்போ உச்சம் பெற்றாலே அந்த கிரகம் நல்லது செய்யும் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த கிரகம் லக்கணம் ராசிக்கு எந்த ஆதிபத்தியத்தில் இருக்கின்றது, எந்த ஆதிபத்திய கிரகம் மறைந்திருக்கின்றதா, குறிப்பாக இது திரிகோணாதிபதிகளா அல்லது கேந்திராதிபதிகளா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது. குறிப்பாக சொல்வதென்றால் சூரியன் ஒருவர் ஜாதகத்தில் உச்சம் பெற்றிருந்தாலும் சூரியன் நட்சத்திரமான கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த நட்சத்திரத்தில் உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்து அது தசை நடத்தினால் அப்பொழுது உங்களுக்கு யோகமான காலமாகும். நீங்கள் எதை செய்தாலும் வெற்றியாகும். எதையும் நம்பி செய்யலாம். அதாவது தொழில் துவங்குவதோ, வெளிநாடு பயணம் போவதோ, வீட்டு வேலை ஆரம்பிப்பதோ, அசையா சொத்துக்கள் வாங்குவதோ, இது போன்ற நல்ல காரியங்கள் எதையும் ஏற்படுத்தி கொள்ளலாம். தானாகவே ஏற்படவும் செய்யும். இதுதான் யோக காலம் என்று சொல்லலாம். அதாவது இந்த உச்சம் பெற்ற கிரகங்கள் தசை நடத்துகின்ற பொழுது அந்த ஜாதகருக்கு இது போன்ற நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிகள், நல்ல காரியங்கள் நடப்பது இயல்பாகவே இருக்கலாம். அடுத்து உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் உச்சம் பெற்றிருந்தால் அந்த திசையிலும் அதன் நட்சத்திரமான ரோகிணி, அஸ்தம், திருவோணம் நட்சத்திரத்தில் வேறு எந்த கிரகம் இருந்து திசை நடத்தினாலும் மேற்கண்ட பலன்கள் தரலாம். அடுத்து செவ்வாய் உங்கள் ஜாதகத்தில் உச்சம் பெற்றிருந்தால் அந்த திசையிலும் அதன் நட்சத்திரமான மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் நட்சத்திரத்தில் உங்கள் ஜாதகத்தில் வேறு கிரகங்கள் இருந்து அது திசை நடத்தினாலும் யோகம் பெறலாம். அதேபோல் புதன் உங்கள் ஜாதகத்தில் உச்சம் பெற்று தசை நடத்தினாலும் அல்லது அதன் நட்சத்திரமான ஆயில்யம், கேட்டை, ரேவதியில் வேறு கிரகங்கள் இருந்து தசை நடத்தும் போதும் உங்களுக்கு யோகம் தரலாம். அடுத்து குரு உங்கள் ஜாதகத்தில் உச்சம் பெற்று தசை நடைபெறும் போதும் அதன் நட்சத்திரமான புனர்பூசம், விசாகம், போராட்டாதி நட்சத்திரத்தில் வேறு கிரகங்கள் இருந்து உங்கள் ஜாதகத்தில் தசை நடைபெற்றாலும் யோகம் தரலாம். அதேபோல் சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் உச்சம் பெற்று தசை நடைபெறும் பொழுது அதன் நட்சத்திரமான பரணி, பூரம், பூராடம் நட்சத்திரத்தில் வேறு கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் இருந்து தசை நடந்தாலும் யோகம் தரும் உங்களுக்கு. அடுத்து சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் உச்சம் பெற்று தசை நடந்தாலும் அதன் நட்சத்திரமான பூசம், அனுசம், உத்திராட்டாதி நட்சத்திரத்தில் உங்கள் ஜாதகத்தில் வேறு கிரகங்கள் இருந்து அது தசை நடைபெறும் போதும் உங்களுக்கு யோகமான காலமாகும். இது போன்ற நேரங்களில்தான் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை காண முடிகிறது. அப்பொழுதுதான் நான் சொன்ன மாதிரி வீடு, மனை, இடங்கள், வாகனங்கள், எதிர்பாராத பொருளாதார சேர்க்கைகள் ஏற்படுகிறது. இது மாதிரி யோகத்தை பெறவும் முடியும் என்பதை தெரிந்து கொள்வது அவசியமாகும். இப்பொழுது எந்த கிரகங்கள் எந்த ராசியில் உச்சம் பெறும் என்பதை முதலில் கவனியுங்கள். இப்போ இந்த ராசி கட்டத்தில் அமைந்துள்ள கிரகங்கள் அனைத்தும் உச்சம் பெற்றதாகும். அதாவது மேச ராசியில் சூரியன் உச்சம் பெறும், ரிஷபத்தில் சந்திரன் உச்சம் பெறும், கடகத்தில் குரு பகவான் உச்சம் பெறும்,
கன்னியில் புதன் உச்சம் பெறும். துலா ராசியில் சனி பகவான் உச்சம். மகரத்தில் செவ்வாய் உச்சம் பெறும். மீனத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறது. இதுதான் கிரகங்கள் உச்சம் பெறும் நிலையாகும். இந்த மாதிரி உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இந்த இடங்களில் உச்சமாக இருக்கின்றதா என்பதை பாருங்கள். இந்த இடத்தில் இருந்தாலே அதற்கு பெயர் உச்சம் பெற்றிருக்கிறது என்று அர்த்தம். குறிப்பாக செவ்வாய் உங்கள் ஜாதகத்தில் உச்சம் பெற்றிருந்தால் அதன் பலன் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்பதற்கு முன், செவ்வாயின் குணம் எதுவென்றால் சுறுசுறுப்பு, வேகம், விடாமுயற்சி, வீரம், கர்வம், ஆணவம், அகம்பாவம், அகங்காரம், ஆதிக்க உணர்வு, முன்கோபம், ஆத்திரம், அவசரம், முரட்டுத்தனம், வீண் சண்டை, வாக்குவாதம், படபடப்பு, தேவையில்லாமல் உணர்ச்சி வசப்படுதல், இது போன்ற நிலைகள் எல்லாம் செவ்வாயின் ஆதிக்கம் பெற்றவர்களுக்கும் செவ்வாய் உச்சம் பெற்றாலும் அந்த ஜாதகர்களுக்கு இது நடைமுறையில் காணலாம். அடுத்து செவ்வாயின் உச்ச பலன் எவ்வாறு இருக்கும் என்றால், ஆகுன் செவ்வாயும் உச்சங்கீர்த்தி பிறருக்கினியான் அவனிதனில் நெடுங்காலம் ஆளுடையவானாம் வாகுடையான் பித்தம் பிதிர் திரவியங்கள் உள்ளான் மறுமிகு புத்திமான் மன்னவனாய் இருப்பான் என்று செவ்வாயின் வலிமையை பற்றி சொல்லப்பட்டுள்ளது. அதாவது செவ்வாய் உச்சம் பெற்ற ஜாதகர் புகழுடையவராகவும் பிறரால் விரும்பக்கூடிய நல்லவராகவும் நீண்ட ஆயுளும் அறிவாற்றலும் உடையவர்களாக பித்த உடல் வாகுடையவர்களாக இருப்பதும் மூதாதிரிகள் சொத்துக்கு ஆளுடைமை பெற்றவராகவும், அதாவது தாத்தா பாட்டி இவர்களின் சொத்துக்களை அனுபவிக்க வாரிசாக கொடுப்பனைவாதியாகவும் பலரும் பாராட்டத்தக்க வகையில் மதிநுட்பம் உள்ளவரும் அரசு அதிகாரிகளின் தொடர்புடையவராகவும் இருப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படலாம். செவ்வாய் உங்கள் ஜாதகத்தில் உச்சம் பெற்று லக்னம் மேசமாக இருந்தால் ஜாதகர் மிகப்பெரிய யோகசாலி ஆவார். அதாவது செவ்வாய் மகரத்தில் உச்சம் பெறும். அந்த ஜாதகருக்கு லக்னம் மேசமாக இருந்தால் அவர் மிகப்பெரிய ஒரு யோகசாலி, எல்லா ஒரு வளம் பெற்று வாழ்வதற்குள்ள வாய்ப்புகள் கூட இருக்கும். அதாவது செவ்வாய் உச்சம் பெறும் ராசி மகரம், மேசம் செவ்வாயின் ஆட்சி வீடாகும். இங்கே லக்னத்திற்கு ராசியின் அமைப்பு தசமகேந்திரம் என்று சொல்லப்பட்ட 10ஆம் கேந்திரத்தில் செவ்வாய் இருந்து தனது வீடான மேசத்தில் அமையப்பெற்ற லக்னத்தை பார்வை செய்வதால் மிகப்பெரிய பொருளாதார உயர்வும் செல்வ செழிப்பும் சகோதர ஒற்றுமை உண்டாகும். இப்போ இவர்களுக்கு சிம்ம லக்கணமாகி செவ்வாய் 6இல் மகரத்தில் உச்சமாக இருந்தால் கடன், நோய், பெண்கள் வகையில் தவறான உறவால் அதன் சம்பந்தப்பட்ட மருத்துவ செலவுகளும் உறவினர்கள் நண்பர்களிடம் கடுமையான பகையில் ஏற்படுவதும் இது போன்ற சில குறைபாடுகள் இருக்கலாம். அதாவது சிம்ம லக்கணம், இப்போ ஒருத்தருக்கு செவ்வாய் மகரத்தில் உச்சமாகும் இல்லையா, அப்போ அந்த சிம்ம லக்கணத்துக்கு மகரம் 6வது வீடாகுது. அப்போ அந்த 6, 8 ராசி லக்கணம் அமைகிற பொழுது 6ஆம் இடத்துல உச்சம் பெறுற பொழுது அந்த 6ஆம் இடம் வலுப்பெறுற பொழுது, இப்போ அந்த 6ஆம் இடம்ங்கிறது என்ன, கடன், நோய், பகைகள், இது தரக்கூடிய ஒரு இடமாகும். இப்போ அது வலுப்பெற்றாக்க இந்த மாதிரி ஒரு பின்தங்கிய பலன்களை கண்டிப்பாக இவர்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். அதாவது ஒரு கிரகம் உச்சம் பெறுவது மட்டும் பெரிதல்ல, அந்த லக்கணத்திற்கு எந்த இடத்தில் உச்சம் பெறும் என்பதுதான் இதில் முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி சிலருக்கு கும்பம் லக்கணமாகி 12இல் செவ்வாய் உச்சத்தில் இருந்தால், அதாவது கும்ப லக்கணம் ஒரு ஜாதகம் இருக்குது, அப்போ மகரம் 12வது வீடாக வந்துடுது இல்லையா, அப்போ மகரத்தில் உச்சம் பெறும் பொழுது அது 12இல் உச்சத்தில் இருந்தால் தேவையில்லாத பொருளாதார செலவுகள், வீண் விரயங்கள், சிலர் பெண்கள் வழியில் ஊதாரித்தனமாக பணத்தை வீணடிப்பதும் அதனால் இல்லற வாழ்க்கையில் குறைபாடுகள் போன்றவைகளும் நடைபெறலாம். இப்போ வாழ்க்கையில் அவங்க சம்பாதிப்பாங்க, ஆனால் எல்லாமே அவங்களுடைய வீண் விரயங்களுக்குள்ள ஒரு செலவினங்கள், ஒரு சூதாட்டம், ஒரு பிரச்சனைவாதிகளாக அடிதடி, தேவையில்லாத வம்பு வழக்கு, தேவையில்லாமல் குடும்பத்திலிருந்து வேறு ஒரு சிநேகிதம் உண்டாகி அதனால் அதுக்கு செலவழிக்கிறது பெண்கள் வகையில், இப்படி பல விரயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுக்கும், அந்த உச்சத்தை செய்யும். அதாவது இப்போ எந்த இடத்துல அது உச்சம் பெற்றிருக்கோ, அது எந்த ஸ்தான லக்கணத்துக்கு வருதோ அந்த ஸ்தான பலங்கள், பாவகாரக பலங்கள் கண்டிப்பாக நடைபெறும். இதுவும் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியிருக்கு. இப்போ உங்கள் ஜாதகத்தில் அந்த செவ்வாய் உச்சம் பெறுறது லக்கணம் எதுன்னு பாருங்கள். இப்போ லக்கணத்தில்
இப்போ 4ஆம் இடத்துல உச்சம் பெறுது செவ்வாய். இப்போ துலா லக்னம் 4ல் வந்து உச்சம் பெறுது. அப்போ வாகனநாதன் நாங்கில் வந்திட ஆட்சி உச்சம் ஆகவே கேந்திர கோணம் ஆகினால் கீர்த்திமாயில் தேகமாய் கட்டில் மெத்தை சேத்திரம் நல்ல வீடும் பாகமாய் ஆயுள் தீர்க்கம் வாகனம் பரிசை சுத்தம்னு சொன்ன மாதிரி இப்போ 4ஆம் இடம் வலுப்படுற பொழுது லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துல ஒரு கிரகம் அதே 7ஆம் அதிபதியாக வந்துடுது இல்லையா. துலாமுக்கு 7ஆம் அதிபதி செவ்வாய், 2ஆம் அதிபதி லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துல உச்சரம் பண்ணுற பொழுது தான் இவங்களுக்கு வண்டி வாகனங்கள் வீடு அசையா சொத்துக்கள் இது போன்ற ஒரு நிலைகள்லாம் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உயர்வை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறது. இப்படி எந்த ஒரு கிரகமுமே யாருடைய ஜாதகத்திலுமே ஒரு கிரகம் உச்சம் பெற்றால் அதுக்கு லக்னம் எங்கே அமைந்திருக்கு, அந்த லக்னத்துக்கு இது எத்தனை இடத்துல இருக்குது உச்சம் பெற்று அப்படிங்கிறது தான் இதில் முக்கியம். அப்புறம் அந்த உச்சம் பெற்ற கிரகம் வந்து எந்த ஆதிபத்தியத்துக்கு உள்ள கிரகம் அப்படின்னு பார்க்குறப்போ அந்த ஆதிபத்திய பாவகாரங்களுடைய ஒரு வலிமையை செய்யும். இதுதான் அந்த உச்ச பலத்தினுடைய ஒரு முக்கியமான கருத்தாகும். இது போன்ற கிரகங்கள் உச்சம் பெறுவது பெரிதல்ல. அந்த கிரகம் லக்கணத்திற்கு ராசிக்கு எந்த இடத்தில் உள்ளது என்பதை பொறுத்து தான் அந்த ஜாதகருக்கு யோகம் தருவதும் அவயோகம் கொடுப்பதும் ஸ்தானபலத்தை கொண்டும் நட்சத்திர சாரபலத்தின் வலிமையின் நிலையில்தான் பின்னடைவா நடுநிலையா முன்னேற்றமா என்று கொடுப்பினை அடங்கியுள்ளது. நமது நேர்கள் ஏரானை காவிலுரை எண்ணானை கண்டடித்த போரானை கண்டுதனை போற்றினால் வாராத புக்தி வரும் பக்தி வரும் புத்திர சம்பத்தி வரும் சக்தி பெறும் சித்தி பெறும் வெற்றி வரும் தானே என்று சொல்லி வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.